அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் நம்முடன் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை இது ஆரம்பித்த உடனே தாவேகா அரசினுடைய முதல் வழக்கு, ஆளுங்கட்சியினுடைய வழக்கு தான் இருக்கு. இது கேவலமா இல்லையான்னு எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை கொண்டு வந்ததே அதாவது பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, பெண்களுக்கான ஒரு காவல்துறையை கொண்டு வந்ததே கலைஞர் தான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஸ்டாலின் தான். இதுல நீங்க யூனிஃபார்ம் மாத்துறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு, இதை கேள்வி கேட்கறதுக்கு முதல்வருக்கு அருகதை இல்ல, திராணி இருக்கு அப்படின்னு கனிமொழியும் உதயநிதி பாத்தீங்கன்னா ஸ்டாலினும் கேட்டிருக்காங்க. எடப்பாடியாரும் இந்த கேள்வியை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு? இந்த பதவி ஏற்று கடந்த மாதம் 10ஆம் தேதி பதவி வைத்தாங்க. இன்னைக்கு தேதி கிட்டத்தட்ட 12 ஆச்சு. நம்ம கரெக்டா 32 நாள். 32 நாட்கள்ல நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்ல முடியும். நமக்கு ஒரு சைக்கிள் பயிற்சி நடத்தணும் வச்சுக்கோங்க. சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எடுத்த உடனே சைக்கிள்ல ரன்னிங் போக முடியுமா? தட்டி தடுமாறி கீழே விழுந்து பல விஷயங்கள் இருக்கு சைக்கிள் கத்துக்கணும்னா. இப்போ நம்ம தெரியாமையும் ஒரு புதிய அரசை நம்ம இந்த மக்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கின அரசு உடனடியாக ஏதாவது தீர்வு சொல்லு அப்படின்னா தீர்வு சொல்ல முடியாது. உடனடியாக எல்லாத்தையும் நிறைவேற்றினா ஏதோ ஜீபூம்பா படம் இல்லை, அடுத்த சீன் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்கும் அமர இது நம்முடைய வீட்டு பிரச்சனை இல்லை, ஊர் பிரச்சனை இல்லை, ஒரு நாட்டின் பிரச்சனை, 8 கோடி தமிழர்கள் பிரச்சனை. உடனடியா ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் 2-3 காணொலியில கூட நான் பார்த்தேன். விஜய் அவர்களுக்கு வாக்களித்த ரசிகைகளே ரொம்ப விமர்சனங்களை பண்றதை நம்ம பார்த்தோம். அது விமர்சனங்கள்ல உண்மையாவே அவர்கள் தான் விமர்சனம் செய்கிறார்களா, அல்லது விமர்சனம் செய்வதற்கு பின்புறமாக யாராவது வியாபாரிகள் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் தேவையான விமர்சனமான்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏன்னா ஒரு விஷயம் எடுத்த உடனே பண்ணிட முடியுமான்னா முடியாது. அது அடிப்படையான சில விஷயம் இருக்கு. இப்ப லா அண்ட் ஆர்டர், இப்ப சட்ட ஒழுங்கு என்பது ஏற்கனவே இருந்த அதிகாரியால் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. சட்ட ஒழுங்கு என்பது அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வேலை செஞ்ச, கீழ்மட்டத்தில் வேலை செஞ்ச அதிகாரி, அது கடற்நிலை காவலன் வரையும், கன்னியாகுமரி ஆரம்பிச்சு எங்க இருந்தாலும் சென்னை வரையும் எல்லாமே சில இடங்கள்ல இந்த அதிகாரி தப்பான விஷயங்கள் போட்டாங்க. தப்பான அதிகாரியும் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க. நல்ல அதிகாரிகளை கொண்டு போய் டம்மியா போட்டாங்க. இது கான்ஸ்டபிள் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க டிஜிபி வரையும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு இப்ப புதிய டிஜிபி வந்திருக்காரு, சென்னைக்கு புதிய கமிஷனர் வந்திருக்காரு, புதிய ஐஜிக்கள் நியமிக்கப்பட்டது, புதிய டிஐஜிக்கள் நியமிக்கப்பட்டுச்சு. இன்னும் 2-3 நாட்கள்ல புதிய எஸ்பிக்கள் ஒரு 40 பேர் பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு எஸ்பி பதவி ஏற்றதுக்கு அப்புறம் டிஎஸ்பிஸ் மாத்துவாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் மாத்துவாங்க, கீழே கடமை ஊழியர்களை காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் இது ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு கடந்த அரசு செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்னன்னா சட்ட ஒழுங்குல சீரழிவுக்கு எப்படி கத்துக் கொடுக்கறதுக்காக முயற்சி எடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னா முடியாது. அதாவது அன்றாடம் சில பேசிக் ஒர்க் இருக்குல்ல, அதை நீங்க எதுவும் மாற்ற முடியாது. அது ரெகுலரா சில தப்புகள், நிர்வாக தப்பு வந்துச்சுன்னா அந்த நிர்வாக தப்புக்கு நம்ம அரசு தான் பொறுப்பேற்கணும். ஆனால் இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரழிஞ்ச இந்த சம்பவம், அதற்கு முன்பாக ஒரு 5 வருடம் இதே அரசு, திமுக அரசு கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தின ஆட்சியை அதிமுக விமர்சனம் செய்யுது. இந்த 10 வருஷம் சீரழிஞ்ச மாதிரி தான் ஆட்சியை வச்சிருந்தாங்க. 10 லட்சம் கோடியும் கடனாவும் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் மீட்டு இந்த சட்ட ஒழுங்கு எப்படி அதிகாரிகள் பாதுகாக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச சில விமர்சனம் மட்டும் சொல்லுவேன். ஏன்னா கடந்த ஆட்சியில சென்னை மாநகரத்துல அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு வேண்டப்பட்ட அவரை சார்ந்த சில சமுதாய சார்ந்த, அது சாதிய சமுதாயம் சார்ந்த சில பேரை கூட வச்சுக்கிட்டார். குறிப்பாக ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு டெப்டி கமிஷனர் இன்னைக்கு சென்னை மாநகரத்துல உட்கார்ந்துருக்காரு. கட்ட பஞ்சாயத்தில் உச்சம் அருணுடைய அதிகாரி, காவல்துறை அதிகாரி வேலையை தவிர மீது எல்லா வேலையும் செஞ்சாப்புல. அவருக்கு அதே மாதிரி இன்னும் அந்த இடத்துல சென்னையை எப்படி கிளியர் பண்ண முடியும்? நீங்க சென்னை எப்படின்னா சிசிபில உட்காந்துருக்காரு. இன்னைக்கு சென்னை ஹெட் குவார்டர்ஸ் பத்தி சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் கடந்த முறை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வேண்டும் என்று அவங்க பலகரத்துக்கு ஓரம் கட்டினாங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னையில சிசிபின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், கிரைம் பிரான்ச். அவர் எல்லாம் அவரை சார்ந்த சமுதாய சார்ந்தவனா இல்லது அவருக்கு ஏற்றா போல சில அதிகாரிகளை கூட்டு அதாவது புரோக்கர் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை கொண்டு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குமரேசன் சென்னை மாநகரத்துல சோசியல் மீடியா நம்ம நடத்துறோம் இல்லையா, சோசியல் மீடியா கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரி குமரேசன் அடிஷனல்
எஸ்பியா இருக்காரு. அவரு என்னுடைய செல்போன்ல கூட நான் உங்ககிட்ட சொல்லி செல்போன் திருடலாம் இன்னைக்கு பாண்டியபுரம் அந்த செல்போன் பாண்டியபுரம் இன்ஸ்பெக்டர் இப்ப நான் வேற இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா குமரேசன் திருட்டு போயிட்டாரு ஏடிஎஸ்பி கேட்டா ஏடிஎஸ்பி வந்து கமிஷனர் பழைய கமிஷனர் அருண் திருட்டு போயிட்டாரு இந்த செல்போனை அப்படின்னா. ஒரு செல்போன்லயே இவ்வளவு திருட்டு பக்கம் இந்த கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ல இந்த பாண்டியபுரம் காவல் இருக்கக்கூடிய அந்த ராவ் இன்ஸ்பெக்டர்ல ஆரம்பிச்சு இந்த ஏடிஎஸ்பி இந்த திருட்டு பசங்க தான் பாருங்க. இந்த ஏடிஎஸ்பி இவன் கொடுத்த குமரேசன் எடுத்து அதுக்கப்புறம் டிசி ஆரோக்கியத்தை கொடுத்து ஏன்னா ஒரு செல்போனுக்கு இவ்வளவு கேவலமா இருக்குது இந்த செல்போன். அப்போ எந்த அளவு சீரழிஞ்சு போயிருக்குன்னு பாருங்க. கடந்த ஆட்சியில ஒருத்தர் கைது பண்றீங்க அந்த பொருளை எடுத்து நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும். இது சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி பல பேரை அந்த குண்டாசு போட்டாங்கல்ல அந்த ஒரு பில்டர் மேல அந்த பில்டரோட கேஸ் கோர்ட்ல காரி முடிஞ்சாங்களா. என்னுடைய வழக்குல வந்து இந்த பாண்டிபஜார் இன்ஸ்பெக்டர் வந்து காரி முடிஞ்சாங்களா. முகேஷ் ராவ்னு ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம எப்படி இங்க வந்து இன்ஸ்பெக்டர் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி திருடர்கள் எல்லாம் இப்போ இது மாதிரி இந்த அதிகாரிகள் இப்ப வந்து மாத்தணுமா வேணாமா? இப்ப வந்து புது கமிஷனர் இவங்களை வச்சு வேலை வாங்கினா எந்த அளவுக்கு லட்சம் ரூபாய் வேலை செய்வாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நான் எக்ஸாம்பிள் தான் சென்னை மாநகரத்தை சொல்றேன். புரியுதுங்களா? ஒரு முகேஷ் ராவ்ன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் செல்போன் திருடி இன்னொருத்திட்ட கொடுக்குறான் ப்ராப்பர்ட்டியை. ஏடிஎஸ்பி குமரேசன் அந்த ஏடிஎஸ்பி குமரேசன் திருடி போய் ஒரு டிசி ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அந்த டிசி ஆரோக்கியம் என்ன பண்றான் கமிஷனர் அருண் கொடுக்குறான். இந்த செல்போன் திருட்டு வேலையை இவ்வளவு பெரிய மாஃபியா வேலையை பார்க்க இந்த காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கை சீரழியாம பார்த்து நினைக்கிறீங்க? ஏற்கனவே சீரழிஞ்சு போச்சு. இப்ப வந்துதான் இந்த ஆட்சி புதுசா ஒரு கமிஷனர் போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அயோக்கிய பேர் புறக்கணிக்கணும். முதல்ல எல்லாத்தையும் அனுப்பிட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா போகணும். அப்போ அந்த கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் காவல்துறைக்கு. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம வந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி ஆரம்பம் கிடையாது. இவர்கள் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழகத்தினுடைய உளவுத்துறை ஏடிஜிப்பா இருந்த காலகட்டத்தில இருந்து அப்புறம் லாண்டார் ஏடிஜிப்பா இருந்து அதுக்கப்புறம் இருந்தாலும் வீணா போனது செய்யல. இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க கடந்த 10 வருஷத்துல இந்த அதிகாரிகள். இப்ப புதுசா வந்த அதிகாரி இப்ப வந்து டிஜிபி மகேஷ்குமார் அவர் டெல்லியில பிஎஸ்எஃப் இங்க வராரு. இங்க ஏற்கனவே பணியாற்றியவர் பல விஷயங்களை பார்த்தவர். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 4-5 வருஷம் இங்க இல்லவே இல்லை. அவர் போயிட்டாரு. இப்ப அவருக்கு பிளைனா தான் தமிழ்நாடு தெரியும். ஆனா இருந்தாலும் இப்ப அது கண்காணிக்கணும்ல ஆட்களை வச்சு எந்த அதிகாரி போட்டா இப்ப 2 நாட்கள் 2-3 நாட்கள்ல இப்ப எஸ்பிஐ போட்டுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மாத்திருவாங்க. எங்கேயோ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுறாங்க இல்லையா? பேசுவதற்கு எந்த அருகதையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மற்ற எந்த கட்சிக்குமே அருகது கிடையாது. ஏன்னா இவனுக்கு சீரழிச்சு 60 வருஷமா வச்சிருந்தது இன்னைக்கு தாவேக்கா என்ற பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு உடனே கொடுன்னா உங்க வீட்டுல இருக்கிற எந்த விஷயம் நாயோட கேட்காதியா அந்த விஷயம் சொல்ற விஷயத்த. ஒரு நாயை வளர்க்கணும்னா கூட ஒரு நாய் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னா கூட அது ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்கான சாப்பாடு ஊட்டணும் தெரியணும். அந்த மாதிரி பல விஷயம் சாதாரண நாய் கேட்குது. அந்த நாய் கொடுக்கிற அறிவு கூட இந்த அதிகாரி இந்த அரசியல்வாதிகள் இல்லைன்னும் போது வருத்தமாவும் வேதனையா இருக்கு. வேற இதை விட என்ன சொல்ல முடியும்? நிச்சயமா சார். ஆனா திமுக ஆட்சியில் உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் திமுகவுடைய இருக்கக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்ததற்காகவே வந்து உங்களை எல்லாம் வந்து கைது நடவடிக்கைகள் குண்டாசுல போட்டாங்க. இப்போ தாவேகா ஆட்சியிலும் ஒரு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் புதிய அரசு எப்படி செயல்படுகிறது, அதனுடைய எம்எல்ஏக்கள் வந்து எந்த மாதிரியான பின்னணியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுத்து அவர் வெளியிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் அந்த லாட்டரி மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளியே கொண்டு வந்த உடனே அடுத்த நாளே அவரை கைது பண்ணிட்டாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திரும்ப தாவேகா ஆட்சியில திமுக மாதிரியேவா? குறிப்பா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஆதவ அர்ஜுனா பற்றி தான் நீங்க பல விஷயங்களை நீங்க சொல்லப்படுது. ஆதவ அர்ஜுனா என்கின்ற நபர் வந்து இன்னைக்கு அமைச்சரானதுக்கு அப்புறம் அது பின்புலமா அந்த சில அவருடைய உறவினர்களை சொல்லி காட்டுறாங்க. ஜான் பிரிட்டோ என்பவர் வந்து யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் ஓரளவுக்கு என்னன்றது. ஆனா அந்த ஜான் பிரிட்டோ தானே இந்த ஜான் பிரிட்டோன்னு தெரியாது. ஈடியில மாட்டின ஜான் பிரிட்டோ வேற, இந்த போதைப் பொருள் மாட்டின ஜான் பிரிட்டோ வேற. சில நேரங்கள்ல எரர் வர்றது சகஜம். எங்கேயுமே எரர் வராது. ஒண்ணு நீட்டாகணும், நீங்க நானுமே இருக்க முடியாது, நாட்டை ஆளக்கூடணும் இருக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம நீட்டா இல்லை என்ற மைக் கட்டிச்சு கேமரா இருக்குன்றதால சும்மா ஏதாவது கத்திட்டே இருந்தோம்னா அது வேற எதையோ பார்த்து கத்திட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆனால் மாரிதாஸ் அவர்கள் செய்த பல விஷயங்கள் வெளியே கொண்டு வந்திருக்காரு. நம்ம வந்து மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்கள் ரொம்ப போல்டா இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து வச்சிருக்காரு. அந்த நிலைப்பாடை நம்ம வந்து மாற்ற முடியாது. எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 5 பேர் 5 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. காலகட்டத்துல ஒவ்வொரு ஊடகங்கள் நிலைப்பாடுகள் இருக்கு. அவரு வந்து ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கூடிய ஒரு நபர்.
குறிப்பாக பல்வேறு விதமான முறைகேடுகளையும் வெளியில கொண்டு வந்த நபர் மாரிதாஸ். இதுல எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. சீனியர் மோஸ்ட் இருக்கட்டும், ஜூனியர் மோஸ்ட் இருக்கட்டும், யாரை பத்தியும் நமக்கு கவலை கிடையாது. எந்த அரசாங்கம் தவறு செஞ்சாலும் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இன்னைக்கு மாரிதாஸ் இருக்கார், நான் இருக்கேன், என்னை போன்ற ஊடகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது குத்தமா, சுட்டி காட்டுறது குத்தமானா அது குத்தம் இல்லை. நம்ம வீட்டுல ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு நம்ம என்னன்னா புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணான்னா அவனை எப்படி வேலை வாங்கணும் தான் நமக்கு தெரியும். எடுத்த உடனே நம்ம மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே அவன் செய்யலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்ய முடியாது. கண்டிப்பா. ஆனா இந்த அரசாங்கம் இந்த பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இது ஒரு சில அவர் சுட்டி காட்டிய ஒரு நபர்கள் இருக்கார் இல்லையா, அந்த ஜான் பிரிட்டோ தான் அப்படின்னு அவர் தவறான ஆட்களை சொல்லிட்டாருன்றதுதான் வழக்கு. இதே நீங்க சாதாரணமா அழைச்சிருக்கலாம், சம்மன் போட்டு அழைச்சு. இந்த காவல்துறையில இன்னும் பழைய மென்டாலிட்டியே இன்னும் பயன்படுத்துறாங்க. அருண் அவர்கள் ஒரு அட்ராசிட்டி பண்ணாரு, அயோக்கியத்தனம் பண்ணாரு, அக்கிரமம் பண்ணாருன்னா அதேதான் அமுதராஜ் சார் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா கீழே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுவோம், இன்னும் அந்த ஆரோக்கியம் போன்ற அயோக்கியர்கள் தானே இருக்கான். இன்னும் எத்தனையோ போன்ற அதிகாரி போன்ற வச்சவங்க தானே இருக்கான். இன்னும் அவன் ஜாதிக்காரன் சொந்தக்காரன் இவனும் தானே இருக்கான். எதுவும் பொண்டாட்டி ஜாதிக்காரன் ஒருத்தன் இத்தனைக்கும் இந்த ஜாதிக்காரன் விட்டு இல்லாம அவனுக்கு பொண்டாட்டி ஜாதி, அருணுடைய பொண்டாட்டிக்குரிய ஜாதிக்காரன் பாருங்க, அவனுக்கு உள்ள வச்சிருக்கான் கும்பேசன் மாதிரி. அப்படின்னா காவல்துறையிலும் ஜாதி அரசியல் நடக்குது. அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ இது போன்ற சம்பவம் சில நேரங்கள்ல தவறான செயல்பாடுகள் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரு சில நேரத்துல எரர் வர்றதுக்கு காரணமே நம்முடைய அவசர தன்மையும் ஒண்ணு இருக்கு. ஊடகங்கள்கிட்ட உடனே தகவல் தெரிவிக்கணும். இன்னைக்கு எல்லாமே சாதாரண விஷயத்த எல்லாத்தையுமே பிளாஷ் நியூஸ்ல போட வைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன்னுத்துக்கும் உதவாத நியூஸா இருக்கும், உடனே பிளாஷ் நியூஸ் வந்துடும். அது உருப்படியான ஒரு விஷயமானு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம 2-3 நாள் பார்த்துட்டு இருக்கோம், சிஎம்டியில 100 கோடி ஊழல்ன்றான். என்னடா ஊழல், எப்படா ஊழல், எங்க நடந்துச்சுன்னா எல்லாம் மொட்டை தான் பேசுறான். சொந்தமா சம்பாரிச்ச காசை கூட, இப்ப நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ வச்சுக்கேன். இப்ப நான் சம்பாதிக்கிற காசு ஒரு 3 லட்ச ரூபாய் வருமானம் இருக்குன்னா 3 லட்ச ரூபாய்க்கு என்ன விஷயம். என் மனைவி சம்பாதிக்கிற வருமானம் இருக்கு, அவங்க டீச்சராவோ இல்ல லெக்சராவோ அல்லது வேற ஒரு பிசினஸாவோ ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீ உள்ள காட்டான்றான். அதான் சட்டம் வழிமுறை இருக்கு. ஆனா அந்த சட்ட வழிமுறை எத்தனை அதிகாரிகள் பயன்படுத்துறான்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாரிதாஸ் போன்ற நபர்கள் அவசரமாக சொன்னதுனால மட்டுமே அதை அலக்கழிச்சு அவரை அசிங்கப்படுத்தணும், அவங்க மதுரையிலிருந்து கூப்பிட்டு வரணும், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், போலீஸ் எவ்வளவு விரயம் பண்ணணும், நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இது ஏற்கனவே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதுக்காக ஒரு 20 போலீஸ் அங்க அனுப்பி அந்த வாகன செலவு, அரசாங்கம் ஏற்கனவே 15 லட்ச ரூபாய் கடன் இருக்கு, இதெல்லாம் தாண்டி போய் ஒருத்தனை இழுத்து கூப்பிட்டு வரணும். மாரிதாஸ் வாகனம் வரக்கூடாது. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அப்படிங்கறதும் நம்ம பார்க்கப்படுது. அது தவறான செய்தியை ஒளிபரப்பிருக்கலாம், ஆனா அழைச்சிருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா மீண்டும் கைதாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு முறை அசிங்கப்பட்டா பத்தாதா? இந்த நீதித்துறை ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வணங்கக்கூடிய கோயிலாக வணங்கக்கூடிய நீதிமன்றமும் தெய்வமாகக்கூடிய நீதிபதியில் இருக்கிற வரையும் நாம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில தவறுகள் நடக்குங்க, சகஜமாகவே சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னு கேட்டா நம்மளே சிபிஐ தவறு பண்றான், நம்ம சாதாரண ஒரு பத்திரிகையாளர் இன்வெஸ்டிகேஷன்ல நம்மளே ஏதோ ஒரு எரர் வரதான் செய்யும். அந்த மாதிரி எரரை நீங்க பார்த்துருக்கணும். நீங்க எரரே வாழ்க்கையா இருக்காம அப்படின்னா பரவாயில்ல. இந்த சூர்யா சிவாவா அந்த யூடியூபர் சொல்லி, ஆமா, அவனும் அந்த இன்னொருத்த முக்தாரு இன்னும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. அவனெல்லாம் நீங்க உடனே பிடிச்சிக்க முடியாது. அவங்களால அவனுக்கு மட்டும் 2 போலீஸ் கூட்டு போறீங்க. அதோட பாதுகாப்பா உள்ள இருந்த அண்ணன் திரும்ப சொன்னாருன்னு அதை வச்சு அவன் பாதுகாப்பா கூப்பிட்டு வரீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே வரான், இருட்டுல இருந்து உட்காந்து. அவன் என்னமோ பெட்ரூம் வர மாதிரி வரான் ஜாலியா, இது அனிமன் போயிட்டு வந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் செய்யறான். சட்ட ஒழுங்கு உடனே சீரழிஞ்சு போச்சு அதுன்னு சொல்லி இந்த மாதிரி இவர்ல மாரிதாஸ் போன்ற ஆட்களை அசிங்கப்படுத்தணும் நோக்கத்துல இந்த அரசாங்கம் எவ்வளவு அசிங்கப்படுது. சமீபத்துல எவ்வளவு அசிங்கப்படுது பாருங்க, குறுகிய காலத்துல. அது பார்த்தா வேதனையா இருக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு உதயநிதிக்கு 5 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சட்டசபை 18ஆம் தேதி மீண்டும் தொடங்க இருக்கிறது. இதுல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் எப்படி இருக்கும், தாவேகா அரசு எந்த மாதிரியான ஒரு நிலையில கொண்டு வர போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு.
இதுல முதல் சட்டசபை கூட்டம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல உதயநிதிக்குமே இது முதல் முறை எதிர்கட்சி தலைவராக. ஆனா இவருக்கு 5 மணி நேரம் வந்து ஒதுக்கி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. விஜயை எப்படியாவது தாக்கி 3 மாசத்துல ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் தீட்டி கொண்டு இருப்பதாக ஒரு செய்திகள் வந்து நேத்து 3 நாட்களாக பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அந்த அளவுக்கு வந்து ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு திமுகவுக்கு என்ன சார் அப்படி ஒரு விரோதம்லாம் பண்ணணும்னு எல்லாம் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் முதல்ல தம்பி உதயநிதி அவர்கள் வந்து இது போன்ற பயிற்சி எடுக்கிறத நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். ஏன்னா அது விஜயாக இருந்தாலும் சரி, அது வந்து அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு வந்தாலும் சரி, எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கிக்கணும். ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் அவன் வந்து ஒரு படத்தளபதியா மட்டும் இல்லாம இந்த நாட்டு மக்களுக்கு நாம் என்ன விஷயம்லாம் கற்றுத்தர முடியுமோ, சாதாரண ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவர் படிச்சதை வந்து 10 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரான். அந்த மாதிரி நீ படிச்ச பாசறைன்னு சொல்லிட்டு இருக்கல, நீ படிக்கவே இல்லை. உதயநிதியை பொறுத்தவரையும் அவர் படிச்ச பாசறைன்றது வேற. அவர் அண்ணாவையும் படிச்சது இல்ல, பெரியாரையும் படிச்சது இல்ல, கலைஞரையும் படிச்சது இல்ல, தாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தவரை சும்மா அவரை பத்தி அவர் ஒரு விஷயமும் பெருசா அதை ஒன்றும் சாதிச்சதா தெரியல எனக்கு தெரிஞ்சு. அவங்க அப்பாவும் அவர் படிக்க வாய்ப்பு இல்லைன்னா அவங்க அப்பாவே சரியா படிக்கல அரசியல. யாரு? ஸ்டாலின் அவர்கள். இப்போ இவர் படிக்கிறாருக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை தான் நம்ம கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா 12 வரையும் பகல்ல 12 மணி தூங்கிட்டு இருந்த சகோதரர் சட்டசபையிலே தூங்குவாருங்க சார். என்ன பண்றாரு? இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு பிஸியா இருக்காரு நைட்ல. அப்புறம் நைட்டு ஒன்லயே தான் வந்து, ஏன்னா நீங்க பாக்குறீங்க இல்ல, பணக்கார பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம நாட்டு மக்களை பத்தி ஏதாவது சிந்திச்சிருக்காங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் யோசிச்சுங்க, அடிமட்டத்துல வரவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இவர் என்ன வேலை செஞ்சு வந்திருக்காரு உதயநிதி? இல்ல ஒண்ணும் 4 படம் நடிச்சாரு. அவ்வளவு 4 படத்துல என்ன இன்கம் வந்துச்சா? இவர் பணத்தை கொடுத்து போட்டோ எடுத்து இவரை தன்னை விளம்பரப்படுத்திக்கணும். எப்பவுமேங்க திமுகவுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது. கர்நாடக காலத்துல வந்து சொல்றேன், எம்ஜிஆர் அவருக்கு எதிராக செயல்பாடுகள் நடக்குதுன்னு செஞ்ச உடனே எம்ஜிஆருக்கு எதிராக தம் வீட்டுல இருந்து மூக்காமுத்துன்னு ஒருத்தர் கூட்டு வந்து எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு மேக்கப் போட்டு அவருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி அவரை நடிக்க வச்சு, அவர் நடிச்ச படங்கள்லாம் அருமையான படம். ஆனா படம் ஓடல. மூக்காமுத்தவர் நடிச்ச படம் பிரமாதம் வச்சு, அதுக்கப்புறம் அவரே தண்ணியை போட்டு பல இடங்கள்ல பிரச்சனையாகி அவர் வீணா போயிட்டாரு. அவர் தண்ணிக்கு அடிமையாயிட்டு இப்ப தம்பி உதயநிதி என்னத்துக்காக வராரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க 2 பேரும், உதயநிதியும். அதுக்கு ஒரு நடிகை தான் காரணமா இருந்துச்சு. அந்த நடிகை விஷயம் தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை கட்சி ஆரம்பிச்சு இப்ப காரி மொழி அளவுக்கு இது தேவையா உனக்கு? உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது நாட்டுல. நீ வந்து நம்ம வந்து ஒரு நம்மள வந்து பால்டாய் பாப்பான்னு சொல்லிட்டானுங்க முன்னாடியே. பால்டாய் பாப்பா தான் சொன்னாங்க, அதாவது சொன்னாங்க. அதுல பாவம் எடப்பாடி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு பயிற்சி எடுக்கிறத முயற்சி எடுக்கட்டும். அந்த முயற்சியாக வெற்றி பெறட்டும் தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவரை மாதிரி ஆட்கள் இன்னைக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நான் அதுதான் திரும்ப நான் கடந்த 2-3 காணொலியில முன்னாடி சொன்னேன், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் இன்னும் பல அரசியல் அதிமுக வந்திருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய இளைஞர்களுக்கு, இந்த தாவேகா உள்ளக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுங்க. திமுக அதிமுகவுல அரசியல் பாசறை நடத்தினாங்க, பாசறை பாடம் நடத்துவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. கம்யூனிஸ்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்ல அந்த மாதிரி நீங்க தாவேகாவுக்கு ஒரு முதிர்ச்சியான தலைவர்களை வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு. ஏன்னா இவங்க படிச்ச பசங்க. இப்போ திமுக அதிமுக இருக்கும்போது நிறைய பேர் படிக்காத ஆட்கள் இருந்தாங்க. படிச்ச பசங்க சிலவெல்லாம் பைத்தியமா இருக்கும், அதை விட்டுருங்க. நான் சொல்றது நல்ல விஷயங்களை கூட பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்க தாவேக்கால. அது ஏன்னா சிலவெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். அது வந்து அது ஓவர் மேட்டர். அதை நம்ம விசாரிக்க முடியாது. இந்த நாட்டுல பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவன் முதிர்ச்சி அடைஞ்சு இன்னும் சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க எல்லாம் வரணும். சோ அப்போ ஒரு உதயநிதி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் கத்துக்கிட்டு இன்னும் 4 பேர் கத்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதுவும் நல்லதா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ஆட்கள் யாரும் இளைஞர்கள் இல்ல. நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து மேயர் பிரியா அவர்களுடைய அந்த 200 கவுன்சிலர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பை காட்டணும் அப்படிங்கறது வந்து இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே இந்த 40 கவுன்சிலர்கள் மேயர்கள் தான் வந்து, மேயர்கள் உட்பட கவுன்சிலர்கள் உட்பட 40 பேர் தான் சொத்து மதிப்பை காட்டியிருக்காங்க. பேலன்ஸ் யாருமே காட்டல. இதுல முக்கியமா மேயர் பிரியா அவர்களுடைய சொத்து மதிப்பு இந்த மாநகராட்சி ஊழல் வழக்கு, நேரு அவர்கள் மேல இருந்த ஊழல் வழக்கோட சேர்த்து கார்பரேஷன்ல எல்லாமே மேயர் பிரியாவுக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சேகர் பாபுவோட அப்படின்னு. இதுல குறிப்பிட்டு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஒரு 2 மாதங்களாக வெளியாகுது. ஆனா இத பத்தி யாருமே பேசுறது இல்லை. என்ன காரணம்? மேயர் பிரியா இப்ப வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லல. ஆமா இல்லங்கிற பதில் கூட சொல்லலையே சார். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே சில முக்கியமான விஷயம் பெருசா நம்முடைய தீர்வு ஏற்படுத்தக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நீதிபதிகளை சொத்து பட்டியல இன்னைக்கு எல்லாரும் வெளியிட்டாங்க. ஆமா. சோ அவங்களுக்கு மேல
எந்த விதமான குற்றச்சாட்டும் இவங்களாம் சொல்ல முடியாது. நீதிபதிகளை விட நீங்க ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. அது வந்து மேயர் பிரியாவா இருக்கட்டும், ஏன் இன்னும் சொல்ல போனா நான் கடந்த ஆட்சி காலத்துல சென்னை மாநகரத்துல காலை ஆணையராக இருந்த அருணும் இந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதமும் பல இடங்கள்ல சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க, சொத்துக்களை வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க. திருநெல்வேலியில் அவங்க அண்ணன் பையனை வச்சுட்டு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் HP அந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு அதில் பல பேர் பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் எங்கள் கம்ப்யூட்டர் தான் வாங்கணும்னு சொல்லி அட்ராசிட்டி பண்ணாங்க. அதில் பல கோடி பணம் வந்துச்சு. டேவிட்சனுடைய வாழ்க்கை என்னன்னா இப்படி அநியாயமாக சம்பாதிச்சு எங்கெல்லாம் சொத்து வாங்கியிருக்கான்ட்டு நம்ம சொத்து பட்டியலில் கேட்குறோம். அதே மாதிரி தான் இவரை கேட்குறோம். யாரு? அருணுக்கு வந்து அவர் சோன்சோ மேட் ஒன்று வச்சிருக்காரு. அவரு அந்த பிள்ளை பேரில் என்ன சொத்து வச்சிருக்காரு, அம்பத்தூரில் என்ன சொத்து இருக்குது, மயிலாப்பூரில் ஜிம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஈசிஆரில் ஒரு பங்களா எப்படி இருக்குது, திருச்சியில் இருக்கிற சொத்து என்ன இருக்குதுன்னு சொத்து பட்டியல கொடுன்னு கவர்மெண்ட் கேட்டோம். அந்த பொண்ணுல பொன்னின்னு ஒன்று DIG ஒன்று இருக்கும். அந்த அம்மா அதே மாதிரி தான் ஆட்டையை போட்டு கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருந்து அது வரைக்கும் கேட்டோம். அவன் தம்பி இப்ப வைத்தியநாதன்னா இப்ப செய்தி ஒளிபரப்புத்துறையில இருந்தாரு பாருங்க. முதல்ல பணம் கடந்த ஆட்சியில இருந்தார். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எடுத்தாங்க. அவரு இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொத்து பட்டியல கேட்டா தரமாட்டானுங்க அரசாங்கத்துல. நீ யோகியமா வந்தா கொடுத்துடணும்ல. நீ ஏன் மேயரை மட்டும் யோசிக்கிற? மேயர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்லுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொத்து பட்டியல வெளியிடுறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அரசு பொறுப்புல கை வைக்கும் போது அது சொத்து பட்டியல வெளியிடும். குத்த உள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும். கேட்டா உடனே கொடுத்துட வேண்டியதானே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு வரையும் அருணுடைய சொத்தை வெளியிட முடியல. நான் இப்ப வழக்கு போட போறேன். டேவிட்சன் மலை இதாகல. இப்படி பல பேர் இன்னைக்கு கடந்த ஆட்சியில சொத்துக்களை சேர்த்து வச்சது மேயர் பிரியா மட்டும் இல்லை, நேரு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் இருக்கான், பல அமைச்சர்கள் இருக்கான். சொத்து பட்டியல் எல்லாருக்கும் எழுதணும். இவங்க என்ன சொல்ற, எலெக்ஷன் கமிஷன் வரும்போது மட்டும் இவங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று கையில கொடுத்துருவாங்க. அதுல எப்படி கூடுதலா வருமானம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவே இப்ப கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல பல வேட்பாளர்கள் வந்து தவறான சொத்து பட்டியலை வெளியிட்டு எலெக்ஷன் கமிஷனையும் ஏமாத்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வுக்கு தான் பண்ணணும். பண்ணாதான் இது போன்ற இன்னொரு தவறுகள் நம்ம நடக்காம அதிகாரிகள் நீங்க சாதகமான ஒவ்வொரு அதிகாரி கும்பலமா பலாயிரம் கோடி பினாமிகளை வச்சிருக்காங்க. அவனுக்கு சோன்சே வேலை பார்க்கறவன், நான் சோன்சே வேலைலாம் புரிஞ்சுக்கணும். சோன்சே வேலை வந்து பாக்குறாங்க, பல விஷயங்களை வேலை பண்ணி தராம, அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு எடுப்பு வேலை பார்க்கறாங்க, அவங்க சொந்தக்காரங்க பார்க்கறாங்க, கீப்பு வீட்டுக்கு பார்க்கறாங்க, IAS IPS ஆஃபீஸருக்கு. இவங்க தான் இன்னைக்கு பெரிய பினாமியா இருக்கிறாங்க. ஸோ இந்த பினாமி ஆக்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முறை வந்து இதெல்லாத்தையும் சேர்த்து திமுக ஆட்சி நடந்த பல ஆயிரம் கோடிக்கணக்கான முறைகேடுகள், அந்த முறைகேடெல்லாம் வெளியில வரணும்னா இதுக்கு வந்து மத்திய புலனாய்வு உள்ள வரணும்னா மாநில அரசு அதுக்கான ஒரு வழக்கு பதிவு பண்ணணும். சட்டம் அதுதான் சொல்லுது. இது தமிழக அரசு எடுத்து பண்ணுவாங்களா? பண்ணா மக்கள் வரவேற்பாங்க. உண்மையாவே சினிமாவே இருக்காம நிஜமான சினிமாவும் பார்க்கணும் மக்கள் விரும்புறாங்கல்ல. அதுக்கான CM விஜய் அவர்கள் அதுக்கான வேலைகளை பார்த்து கொடுத்தாருன்னா அவங்க தரமா அவங்களுக்கும் ஒரு இவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், விரோதிய மக்களுக்கும் ஒரு ரசனையா இருக்கும்.